நாம் இன்று பார்க்கவுள்ள விடயம் இரசாயன தெளிவறிவிகள் அல்லது இரசாயன விசிறிகள் ஆகும். இவற்றை ஆங்கிலத்திலே கெமிக்கல் அப்ளிகேட்டர்ஸ் அல்லது கெமிக்கல் ஸ்ப்ரேயர்ஸ் என்று கூறுவோம். எமது பயிர்களுக்கு பீடை தாக்கமோ அல்லது நோய் தாக்கமோ ஏற்படுகின்ற போது நாம் இவ்வகையான இரசாயன தெளிகருவிகளை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக நாங்கள் களை நாசினிகள், அதாவது ஆங்கிலத்திலே வீடிசைட் என்று சொல்லுவோம், அவற்றை பயன்படுத்தும் போது நாங்கள் இத்தெளிகருவிகளை பயன்படுத்துகின்றோம். இரண்டாவதாக பீடை நாசினிகள், அவற்றை ஆங்கிலத்திலே பெஸ்டிசைட் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக ஃபங்கஸ் நாசினிகள் அல்லது ஆங்கிலத்திலே ஃபங்கிசைட் என்று சொல்லுவோம். இவற்றை பயன்படுத்தும் போது நாங்கள் இரசாயன தெளிகருவிகளை பயன்படுத்துகின்றோம். இதற்கு மேலதிகமாக பிரதானமாக நைதரசன் பசலையை நாங்கள் திரவ நிலையிலே தாவரங்களின் இலைகளுக்கு தெளிக்கும் போது அவற்றை நாங்கள் தெளிகருவிகளை பயன்படுத்தி நாங்கள் தெளிக்கின்றோம். இதை ஆங்கிலத்திலே ஃபோலியர் அப்ளிகேஷன் என்று கூறுகின்றோம். இரசாயன தெளிகருவிகள் அவற்றில் பயன்படுத்தப்படுகின்ற இரசாயனத்தின் பௌதீக நிலைகளை அடிப்படையாக கொண்டு பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று திரவ விசிறிகள், இவற்றை நாங்கள் ஆங்கிலத்திலே லிக்விட் ஸ்ப்ரேயர்ஸ் என்று சொல்லுவோம். இரண்டாவதாக திண்ம விசிறிகள், இவற்றை நாங்கள் ஆங்கிலத்திலே சொலிட் ஸ்ப்ரேயர்ஸ் என்று சொல்லுவோம். இவற்றிலே பிரிதொரு பகுதி தூள் விசிறிகள் என்று கூறுவோம். இவற்றை ஆங்கிலத்திலே டஸ்டர்ஸ் என்று அழைப்பார்கள். திரவ விசிறிகளை அல்லது லிக்விட் ஸ்ப்ரேயர்ஸை நாங்கள் பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மனித வலுவுடன் இயக்கப்படுகின்ற லிக்விட் ஸ்ப்ரேயர்ஸ், மற்றது இயந்திரத்திறன் உதவியுடன் இயக்கப்படுகின்ற லிக்விட் ஸ்ப்ரேயர்ஸ் ஆகும். இந்த மனித வலுவுடன் இயக்கப்படுகின்ற லிக்விட் ஸ்ப்ரேயர்ஸை நாங்கள் மீண்டும் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மென்தகட்டு வகையானது, அவற்றை நாங்கள் ஆங்கிலத்திலே டயஃப்ரம் டைப் என்று கூறுவோம். இரண்டாவதாக முசலர் வகையானது, அவற்றை பிஸ்டன் டைப் என்று கூறுவோம். மூன்றாவதாக நெருக்கல் வகை, இதை ஆங்கிலத்திலே கம்ப்ரஷன் டைப் என்று கூறுவார்கள். தற்போது முசல வகையான பம்பிகளிலே பிரதானமாக பயன்படுத்தப்படுகின்ற பம்பி நெப்செக் ஸ்ப்ரேயர் ஆகும். நெப்செக் ஸ்ப்ரேயர் சந்தைகளிலே பலவிதமான மூலப்பொருட்களிலே கிடைக்கின்றது. உதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் மற்றும் பித்தளை அல்லது செப்பு மூலப்பொருட்களிலே கிடைக்கின்றது. இதைவிட இவை பலவிதமான கொள்ளளவுகளிலேயும் காணப்படுகின்றது. 10 லிட்டர், 16 லிட்டர், 20 லிட்டர், 24 லிட்டர் வரை சந்தைகளிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கவுள்ள இந்த ஸ்ப்ரேயர், இதுதான் நெப்செக் ஸ்ப்ரேயர் எனப்படுகின்றது. நெப்செக் ஸ்ப்ரேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் ஆக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த நெப்செக் ஸ்ப்ரேயரின் பிரதான பகுதிகளை நாங்கள் ஆராய்வோம். தற்போது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த மிகப்பெரிய இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் ஆக்கப்பட்ட இந்த பகுதி திரவ தொட்டி எனப்படுகின்றது. இதை ஆங்கிலத்திலே நாங்கள் டேங்க் என்று கூறுவோம். இதைவிட உங்களுக்கு தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நீட்டு கருப்பினால் ஆன இந்த பகுதி நாங்கள் கைப்பிடி அல்லது ஹேண்டில் என்று கூறுகின்றோம். இதைவிட நாங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இப்பகுதியானது, இதுதான் எமது இரசாயன பதார்த்தத்தை தெளிக்கின்ற பகுதியாகும். இதிலே முனையிலே காணப்படுகின்ற பகுதியை நாங்கள் கூறுவோம், ஆங்கிலத்திலே நொசில் என்று கூறுவோம், அல்லது தமிழிலே பீச்சு முனை அல்லது மூக்கு என்று கூறுகின்றோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் உருவாக்கப்பட்ட இந்த பகுதியை நாங்கள் குழாயீட்டி அல்லது விசிறல் குழாய் என்று தமிழிலே கூறுவோம். இதை ஆங்கிலத்திலே லேன்ஸ் என்று கூறுகின்றோம். இதே போன்று அடுத்ததாக காணப்படுகின்ற இந்த பகுதி
ட்ரிகர் வேல்வ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே கூறுகின்றோம். இதை நாங்கள் தமிழிலே பொருதி வேல்வு என்று கூறுகின்றோம். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் தான் நாங்கள் கைப்பிடித்து இந்த இரசாயன பதார்த்தத்தை நாங்கள் விசிறுவதற்கு பயன்படுத்துகின்றோம். இதனுடன் இழைக்கப்பட்டுள்ள இந்த குழாய், இதை நாங்கள் தமிழிலே நெளிகுழாய் என்று கூறுவோம். ஆங்கிலத்திலே இதை நாங்கள் டியூப் என்று கூறுவோம். இது இந்த தொட்டியுடன் இந்த சுரையினாலே இணைக்கப்பட்டுள்ளது. இதை தேவையின் பொழுது இந்த சுரையை கலட்டுவதன் மூலம் நாம் இவற்றை வேறுபடுத்த முடியும். உதாரணமாக இந்த பம்பியை நாங்கள் ரசாயன தெளிகருவியை நாங்கள் சுத்தம் செய்யும் போது இவற்றை கலற்றி நாம் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க உள்ள பகுதி இந்த மூடியாகும். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இந்த மூடியை நாங்கள் திறந்துதான் எமது இரசாயன பதார்த்தங்களை இதனுள்ளே நாங்கள் விடுகின்றோம். உள்ளே உள்ள இந்த வெள்ளை நிறமான இந்த பகுதி, இதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்திலே ஸ்ட்ரெயின் என்று சொல்லுவோம் அல்லது ஃபில்டர் என்று சொல்லுவோம். தமிழிலே இதை வடி என்று சொல்லுகின்றோம். இது மிகவும் ஒரு பிரதான பகுதியாகும். ஏனெனில் நாங்கள் நீரிலே கலக்கும் பொழுது நீரிலே உள்ள மாசுக்களை, நாங்கள் ரசாயன பதார்த்தங்களை நீரிலே கலக்கும் போது அதில் உள்ள மாசுக்களை இது வடி செய்கின்றது. அதே போன்று சில வேளைகளிலே ரசாயன பவுடர்கள் அல்லது பதார்த்தங்கள் சரியான முறையிலே நீரில் கரையாதவிடின் அவற்றையும் இது வடிகட்டி அனுப்புகின்றது. இவ்வாறு வடிகட்டப்படாவிடில் நடைபெறக்கூடிய பிரச்சனை தான் இவை இந்த தாங்கியினுள்ளே சென்று ஸ்ப்ரேயரினூடாக வரும் பொழுது அவை நொசில் அல்லது பீச்சு முனையில் உள்ள சிறிய துவாரங்களை அடைத்து அவை நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் பிஸ்டன் உள்ள பகுதி, அதை முசலம் என்று சொல்லுவோம். முசலம் உள்ள பகுதியை நாங்கள் கலற்ற வேண்டும். இவற்றை கலற்றும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இந்த ஹேண்டில் அல்லது கைவிடியுடன் சேர்த்து நாங்கள் கலட்டும் போது அதன் பேரம் பிஸ்டனின் மீது பிரயோகிக்கப்பட்டு பிஸ்டன் பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் முதலிலே இந்த கைபிடியை கலற்ற வேண்டும். கைபிடியை கலற்றுவதற்கு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே சிறிய கிளிப் காணப்படுகின்றது. இந்த கிளிப்பை நாங்கள் மெதுவாக கலற்றி எடுக்க வேண்டும். இதே போன்று கீழேயும் ஒரு கிளிப் காணப்படுகின்றது. அதையும் நாங்கள் கவனமாக கலற்றி எடுக்க வேண்டும். கலற்றி எடுத்த பின்னர் நமக்கு 2 ஆணிகள் காணக்கூடியதாக இருக்கும். அவற்றை நாங்கள் கவனமாக கலற்றி எடுக்க வேண்டும். கீழே இன்னும் ஒரு ஆணி காணப்படுகின்றது. அவற்றையும் கவனமாக கலற்றி எடுக்க வேண்டும். எடுத்த பின்னர் இந்த கைப்பிடி பகுதி தனியாக நமக்கு கிடைக்கும். தற்போது நீங்கள் பார்க்கும் பகுதிதான் பிஸ்டன் ஆகும். இதிலே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறிய சுரை அமைப்பு காணப்படுகின்றது. அந்த சுரை அமைப்பை திறந்து நாம் இந்த பிஸ்டனை வெளியே எடுக்க முடியும். தற்போது இந்த பிஸ்டனை எடுப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பிஸ்டன் பகுதியாகும். இந்த பிஸ்டன் பகுதியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஸ்ப்ரிங் மேற்புறத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ப்ரிங் ஆனது இந்த ஹேண்டிலை நீங்கள் கீழ் நோக்கி அமர்த்தும் போது மீள் நோக்கிய விசையை அது பிரயோகிக்கின்றது. இதே போன்று இதன் முனையிலே நீங்கள் காணக்கூடிய இப்பகுதியானது பிளஞ்சர் என்று கூறப்படுகின்ற பகுதி. இது வாயுவை கீழ்நோக்கி நெருக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இந்த பிஸ்டனிற்கும் அதன் உள் சிலிண்டருக்குமான சுவர்களுக்கிடையிலே ஒரு மிக காற்று அடைத்த ஒரு பகுதியை உருவாக்குவதற்கு, மிக நெருக்கமாக காற்றடைத்த பகுதியை உருவாக்குவதற்கு பிளஞ்சர் பகுதி பயன்படுத்தப்படுகின்றது. சாதாரணமாக புதிய ஒரு பம்பை நாங்கள் வாங்கினால் மசகிட வேண்டும். மசகிடுவதற்காக நாங்கள் இன்ஜின் ஆயிலை பயன்படுத்துகின்றோம்.
அவற்றை இடும்போது இலகுவாக மேலே கீழே செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் இந்த அமுக்க தொட்டியில் உள்ள டீப் டியூப்பை வெளியே கலற்றி பார்ப்போம். அதற்கு முதலாவதாக இதனுடன் இணைந்துள்ள இந்த சுரியை நாங்கள் கலட்ட வேண்டும். கலற்றிய பின்பு உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே பிரிதொரு சுரை ஒன்று காணப்படுகின்றது. அந்த சுரையை நீங்கள் கலட்டுவதன் மூலம் இந்த டிப் டியூப் அல்லது அமிழ்ந்துள்ள இந்த டியூபை நாங்கள் வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த டியூபினூடாகத்தான் நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த திரவ ரசாயன பதார்த்தம் வெளிநோக்கி வெளியேறுகின்றது. இதை நாங்கள் மீண்டும் உள்ளே செலுத்தி நாங்கள் இந்த சுரையை மூடுவதன் மூலம் இதை மீள பொருத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பீச்சு முனை அல்லது நொசில்ஸை நாங்கள் எவ்வாறு கலட்டுவதென்று பார்ப்போம். இதை நீங்கள் கலட்டும் போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே ஒரு சிறியதொரு ஓரிங் காணப்படுகின்றது. ஓரிங் ஆனது இந்த இடைவெளியூடாக இந்த இரசாயன பதார்த்தம் வெளியேறுவதை தடுக்கின்றது. எனவே நாங்கள் ஓரிங்குடன் இதை பொருத்தும் போது கவனமாக பொருத்த வேண்டும். இந்த நொசில் அல்லது பீச்சு முனையானது பல வகைகளிலே கிடைக்கின்றது. இந்த இரசாயன தெளிப்பானுடன் பல வகையான பீச்சு முனைகள் கிடைக்கப்பெறுகின்றது. அவை பயன்படுத்தப்படுகின்ற தாவரத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது வெளியேறும் இரசாயன பதார்த்தம் வெளியேறும் வீதத்தை அடிப்படையாக கொண்டோ அல்லது இரசாயன பதார்த்தம் வெளியேறும் அளவினை அடிப்படையாக கொண்டோ நாங்கள் அவற்றை தெரிவு செய்து கொள்ளலாம். இதே போன்று லேன்ஸ் பகுதியினை நாங்கள் தனியாக வேறாக கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு கலட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது இதன் நீளம் சில வேளைகளில் நாங்கள் தூரத்திலே உள்ள ஒரு தாவரத்துக்கு இரசாயன பதார்த்தத்தை தெளிக்க வேண்டுமாயின் அவற்றிற்கு இதன் நீளம் காணாமல் இருக்கும். இதே போன்று உயரத்திலே உள்ள ஒரு தாவரத்தை நாங்கள் இரசாயன பதார்த்தத்தை தெளிக்கும் போதும் நமக்கு இந்த நீளம் காணாமல் இருக்கும். எனவே இத்துடன் பிரிதொரு குழாயை இணைத்து நம்மால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை நான் தற்போது காட்டுகின்றேன். உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும் ஒரு ஓரிங் வழங்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டுக்கும் இடையிலான இணைப்பினூடாக இந்த நீர் கசிவு அல்லது ரசாயன பதார்த்தம் கசிவை தடுப்பதற்காக இதிலே ஒரு ஓரிங் உள்ளது. நாங்கள் மீண்டும் இதை பூட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஓரிங்கை பழுதாகாதவாறும் ஓரிங் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் நாம் இந்த கைப்பிடியுடன் இவற்றை இணைக்கலாம். தற்போது உங்களுக்கு நீண்ட பீச்சு குழாய் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு மிகவும் தூரத்திலே உள்ள ஒரு தாவரத்திற்கோ அல்லது மிகவும் உயரத்திலே உள்ள ஒரு தாவரத்திற்கோ உங்களுக்கு இந்த இரசாயன பதார்த்தத்தை தெளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் இதனுள்ளே உள்ள பகுதிகளை வெளியே கலற்றி பார்ப்போம். முதலிலே இந்த குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த திருகை நாங்கள் கலற்றுவோம். தற்போது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இதிலே 4 சுரைகள் காணப்படுகின்றன. இந்த 4 சுரைகளையும் நீங்கள் கலற்றுவதன் மூலம் உள்ளுள்ள பகுதியை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கும். தற்போது நாம் இந்த பகுதியை வெளியே எடுப்போம். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு தகடு வடிவமான தகட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இவ்வாறு வெளியே உள்பகுதியை எடுக்கும் போது உங்களுக்கு கேஸ்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி காணப்படுகின்றது. இப்பகுதி மிகவும் பிரதானமானதாகும். ஏனெனில் இப்பகுதி உள்ளே உள்ள அமுக்கத்தினை வெளியேறாதவாறு மிகவும் இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கின்றது.
தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் உள்ளுள்ள பகுதி. இதிலே நீங்கள் சிலிண்டர் அறையினையும் அமுக்க அறையினையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலே நீங்கள் இந்த சிலிண்டர் அடியின் அடிப்பகுதியிலே காணப்படுகின்ற இந்த ஒரு ஒன்வே வேல்வ் எனப்படுகின்ற இந்த வேல்வ் காணப்படுகின்றது. இதன் அடிப்பகுதியிலே காணப்படுகின்றது. நான் இதை தற்போது கலற்றி உங்களுக்கு காட்டுகின்றேன். இதை தற்போது இந்த ஒன்வே வேல்வினை நாங்கள் பார்க்கும்போது இதனுள்ளே ஒரு சிறிய போலே காணப்படுகின்றது. நான் அதை தற்போது உங்களுக்கு கலற்றி காட்டுகின்றேன். இதன் அடிப்பகுதியிலே ஒரு சிறிய போல், இரும்பிலான ஒரு போல் ஒன்று காணப்படுகின்றது. இது இதனிலிருந்து வெளிநோக்கி இந்த ரசாயன திரவம் வெளியேறுவதை தடுப்பதற்கு காணப்படுகின்றது. தற்போது நான் இதை மீண்டும் இதை மூடும்போது சரியான இடத்திலே வைத்து மூடாவடில் இதனூடாக இந்த ரசாயன திரவியம் வெளியேறிவிடும். எனவே நாங்கள் மூடும்போது கவனமாக அதை உரிய இடத்திலே வைத்து அதனை மீண்டும் மூட வேண்டும். இதை நான் தற்போது மீண்டும் இந்த பிஸ்டன் சிலிண்டரினுள்ளே மீண்டும் நான் பொருத்துகின்றேன். தற்போது இதன் தொழிற்பாடுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். முதலாவதாக எவ்வாறு இந்த பிஸ்டன் அறையினுள் இந்த ரசாயன திரவம் உள்ளெடுக்கப்படுகின்றது என்று. இரண்டாவதாக இதனிலிருந்து எவ்வாறு இந்த அமுக்க அறையினுள் ரசாயன திரவம் செல்கின்றது என்று பார்ப்போம். மூன்றாவதாக இந்த அமுக்கறையிலிருந்து எவ்வாறு இந்த ரசாயன திரவம் இதனூடாக வெளியேறுகின்றது என்பதை பார்ப்போம். எனவே முதலாவது பகுதியாக நாம் பிஸ்டனை மேல் நோக்கி இழுக்கும் போது நான் கூறியவாறு கீழே காணப்படுகின்ற இந்த சிறிய இரும்பினாலான போலை மேல் நோக்கி எழும்புகின்றது. இதற்கான காரணம் இந்த போலையின் நிறையை விட மேலே உறிஞ்சப்படுவதனால் ஏற்படுகின்ற சக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த போலை மேல் நோக்கி சிறிதளவு நகரும் போது ஏற்படுகின்ற அந்த சிறிய இடைவெளியினூடாக இந்த திரவம் உள்ளீர்க்கப்படுகின்றது. எனவே இந்த திரவம் உள்ளிழுப்பதற்கு இங்கு உருவாக்கப்படுகின்ற வெற்றிடம் அல்லது சக்ஷன் ஃபோர்ஸே பிரதானமாக காரணமாக காணப்படுகின்றது. இவ்வாறு உள்வந்த இந்த திரவம் பின்னர் இந்த அமுக்கறையை நோக்கி செல்லும். இதை நாங்கள் இரண்டாவது காரணியாக விளங்கப்படுத்துவோம். இந்த பிஸ்டனை நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கீழ் நோக்கி கொண்டு செல்லும் பொழுது அல்லது பிஸ்டன் மூலம் இதை நாங்கள் அமுக்கும் பொழுது இரண்டு அறைகளுக்கும் இடையிலே இதே போன்று சிறிய ஒரு போல் காணப்படுகின்றது. அந்த போலுடன் இணைந்த இந்த ஒன்வே வேல்வில் தொழிற்பாட்டின் காரணமாகத்தான் இந்த திரவம் இங்கிருந்து இங்கு செல்லுகின்றது. நாங்கள் இந்த பிஸ்டனை கீழ் நோக்கி அமர்த்தும் போது இந்த சிறிய போல் இந்த பிஸ்டன் அறையினில் காணப்படுகின்ற இந்த போல் கீழ் நோக்கி செல்லும். எனவே மீண்டும் இந்த ரசாயன திரவம் இதனூடாக வெளியேறுவதை தடுக்கின்றது. அதே நேரம் இந்த தள்ளு விசையினால் இதில் காணப்படுகின்ற இந்த போலை வெளிநோக்கி தள்ளப்படுகின்றது. தள்ளப்படும் போது அதனுள் சிறிய இடைவெளி ஒன்று உருவாகின்றது. அந்த இடைவெளியினூடாக இதில் இருந்த திரவம் சிலிண்டர் அறையினுள் இருந்த திரவம் தற்போது அமுக்க அறையை நோக்கி இடம்பெறுகின்றது. இவ்வாறு நாங்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு அடிப்பை ஏற்படுத்தும் போது இந்த திரவம் உள்ளிழுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பிஸ்டனை கீழ் நோக்கி நகர்த்தும் போது மீண்டும் திரவம் இந்த சிலிண்டர் அறையினுள்ளிருந்து இந்த அமுக்க அறையை நோக்கி இடம்பெறுகிறது. இனி மூன்றாவது படிமுறை, எவ்வாறு இந்த திரவம் வெளியேறுகின்றது என்று. இவ்வாறு நாங்கள் திரவத்தை இதனுள் நிரப்பும் போது இந்த திரவம் மேல் நோக்கி இடம்பெயர்கின்றது. இவ்வாறு மேல் நோக்கி இடம்பெயரும் போது மேலுள்ள வழியானது நெருக்கப்படுகின்றது. இவ்வாறு மேலுள்ள வழி நெருக்கப்படும் போது இதன் அமுக்கம் அதிகரிக்கின்றது. தற்பொழுது நாங்கள் அந்த ட்ரிகரினை ஓப்பன் செய்யும் பொழுது அந்த
உயரிய அமுக்கத்தை உடைய இந்த வழி இந்த திரவத்தை கீழ் நோக்கி தள்ளுகின்றது. எனவே கீழ் நோக்கி தள்ளும் போது அங்கு திறக்கப்பட்ட அந்த வால்வினூடாக இந்த இரசாயன பதார்த்தம் வெளிநோக்கி செல்லுகின்றது. இந்த 3 தொழிற்பாடுகளும் தான் இந்த உள்பகுதியிலே இடம்பெறுகின்றது. முதலாவது, நான் மீண்டும் கூறுகின்றேன், முதலாவது உள்நோக்கி இந்த திரவம் வருகின்றது. இரண்டாவது இந்த பிஸ்டன் அறையிலிருந்து அமுக்க அறையை நோக்கி இடம்பெறுகின்றது. மூன்றாவதாக இந்த அமுக்க அறையிலிருந்து வெளிநோக்கி வெளியேறுகின்றது. இதே போன்று இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட நெப்செக் ஸ்ப்ரேயர்ஸ். இதிலே காணப்படுகின்ற இந்த அமுக்க அறை மற்றும் சிலிண்டர் அறைகள் என்பன சற்று வேறுபாடானது. எனவே நாம் தற்போது அவற்றை வெளியில் எடுத்து ஆராய்வோம். தற்போது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் 2 வெவ்வேறு பகுதிகள். இங்கு காணப்படுகின்ற இவ்விரண்டு பகுதிகளும் ஒன்றினுள் ஒன்று காணப்படுகின்றது. இங்கு வெளியே காணப்படுகின்ற இந்த பகுதி தான் பிஸ்டன் அறையாகும். இதே போல இங்கு உள்ளே காணப்படுகின்ற இந்த பகுதி தான் அமுக்க அறையாகும். இது பிஸ்டன் அறை, இது அமுக்க அறை. இதே போன்று உங்களுக்கு இங்கே கீழே காணக்கூடியதாக இருக்கும். தற்போது நான் இப்பகுதியை விளங்கப்படுத்துகின்றேன். இங்கு உங்களுக்கு கலற்றும் போது இதே போன்று சிறியதொரு போல் காணப்படுகின்றது. இது ஒன் வே வேல்வாக தொழிற்படுகின்றது. தற்பொழுது உங்களுக்கு இங்கு காணக்கூடியதாக இருக்கும் சிறியதொரு போல். போல்ஸ் உள்ளே வைக்கப்பட்டு அதனுள் இதை நாங்கள் பூட்டும் போது இது ஒன் வே வேல்வாக தொழிற்படுகின்றது. இதன் போது நாங்கள் கைப்பிடியை அடிக்கும் போது இரசாயன திரவம் இதனுள்ளே சென்று இப்பகுதியில் நிரம்புகின்றது. பின்னர் இதனுள்ளே காணப்படுகின்ற இந்த அமுக்க அறை திறந்து அமுக்க அறையினுள்ளே செல்லுகின்றது. சென்று பின்னர் இதனூடாக வெளியே வருகின்றது. எனவே இவ்விரண்டிலும் காணப்படுகின்ற தொழிற்பாடு ஒன்று. இங்கு இரண்டு அறைகளும் வெவ்வேறாக காணப்படுகின்றன. ஆனால் இங்கு 2 அறைகளும் ஒன்றினுள் உள்ளே வைக்கப்பட்டு காணப்படுகின்றது. இது ஒன்றுதான் இதில் காணப்படுகின்ற வேறுபாடு. எனினும் தொழிற்பாடு சமமானது. அடுத்ததாக நாங்கள் வெவ்வேறு வகையான பீச்சு முனைகளை பற்றி ஆராய்வோம். தற்பொழுது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கு வெவ்வேறு வகையான பீச்சு முனைகள் காணப்படுகின்றது. இவை அனைத்தும் இங்கு காணப்படுகின்ற இந்த நெப்செக் ஸ்ப்ரேயருடன் நமக்கு வழங்கப்பட்டவை ஆகும். இந்த பீச்சு முனைகள் பிரதானமாக 3 காரணிகளை அடிப்படையாக வைத்து தெரிவு செய்யப்படுகின்றது. ஒன்று, நாங்கள் விசிறில் பரப்பை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கின்றோம். அதாவது ஸ்ப்ரே ஏரியா என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். இரண்டாவதாக விசிறல் வடிவத்தை பொறுத்து நாங்கள் தீர்மானிக்கின்றோம். அதாவது ஸ்ப்ரே பேட்டர்ன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மூன்றாவதாக ஃப்ளோ ரேட் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தீர்மானிக்கின்றோம். அது ஆங்கிலத்திலே பாய்ச்சல் வீதத்தை, தமிழிலே பாய்ச்சல் வீதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தீர்மானிக்கின்றோம். தற்பொழுது உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த 2 வகையான இந்த பீச்சு முனைகள் இவை கூடிய அளவு பரப்பை கவர் செய்யக்கூடியவை ஆகும். அதே போன்று அடுத்ததாக உள்ள இந்த பீச்சு முனை, இதிலே ஒரு சிறிய துளை மட்டும் காணப்படுகின்றது. இந்த பீச்சு முனையானது நீண்ட தூரம் இரசாயன பதார்த்தத்தை தெளிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதே நேரம் இங்கு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பீச்சு முனையானது 2 நொசில்ஸ்களை, 2 பீச்சு முனைகளை கொண்டது. இதன்போது நமக்கு 2 நிறைகளிலே உள்ள தாவரங்களுக்கு ஒரே நேரத்திலே நாங்கள் கிருமி நாசினிகளை தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது வரை நாம் இந்த நெப்செக் ஸ்ப்ரேயரின் பகுதிகள் மற்றும் தொழிற்பாடுகள் பற்றி பார்த்தோம். தற்போது இந்த நெப்செக் ஸ்ப்ரேயரில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் அவற்றை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது மற்றும் அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்வது தொடர்பாக தற்போது கலந்துரையாடுவோம். முதலாவதாக இந்த
பீச்சு முனை பகுதிகளிலே காணப்படுகின்ற இந்த இடைவெளிகளினூடாக மற்றும் இங்கு இணைக்கப்பட்டுள்ள இந்த இடைவெளிகளினூடாக சில வேளைகளிலே திரவம் கசியலாம், துளியாக கீழே விழக்கூடியதாக இருக்கும். இதன் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இதில் காணப்படுகின்ற ஓரிங் எனப்படுகின்ற அந்த பகுதியை நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பகுதி தான் நாம் ஓரிங் என்று சொல்லுவோம். இந்த ஓரிங் பகுதியை நாங்கள் மீண்டும் கழற்றி புதிய ஓரிங்கை பயன்படுத்த வேண்டும். சில வேளைகளிலே இந்த ஓரிங் பகுதியிலே தூசு துணிக்கைகள் படிந்திருப்பின் அவற்றை கவனமாக நாங்கள் துப்புரவு செய்து மீண்டும் அதே இடத்தில் இடுவோமாயின் நாம் இந்த ஒழுக்கு ஏற்படுவதை தவிர்க்கலாம். இரண்டாவதாக இந்த பிளாஸ்டிக் பகுதிகள், பிளாஸ்டிக் குழாய் மற்றும் பிளாஸ்டிக் கைப்பிடிகள், இவை காலப்போக்கிலே தேய்மானம் அடையக்கூடியவை. இது மட்டுமல்ல, அனைத்து விதமான பிளாஸ்டிக்குகளுமே தேய்மானம் அடையக்கூடியவை. எனவே காலப்போக்கிலே இந்த குழாய்களிலே ஏதாவது வெடிப்புகள் ஏற்பட்டாலோ அல்லது முறிவடைந்தாலோ அல்லது இந்த பிளாஸ்டிக் பகுதியிலே ஏதாவது உடைவடைந்தாலோ நாங்கள் புதிய பகுதியினை மாற்றுதல் வேண்டும். மூன்றாவதாக இந்த பிஸ்டன் நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிஸ்டனை நாங்கள் மேல் நோக்கி உயர்த்தி மீண்டும் விடும்போது இலகுவாக கீழ் நோக்கி போகக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு இலகுவாக கீழ் நோக்கி போகக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சில வேளைகளிலே பிஸ்டன் மேல் நோக்கி மேலே இவ்வாறு நின்றுவிடும், கீழ் நோக்கி இலகுவாக கீழ் நோக்கி வராது. இதன் போது பிரதானமாக இரண்டு காரணங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, இந்த பிஸ்டனுக்கு நாங்கள் கிரீஸ் தடவ வேண்டும். கிரீஸ் தடவும் போது உராய்வை குறைத்து இலகுவாக கீழ் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இதே போன்று நான் முன்னர் குறிப்பிட்ட பிளஞ்சர் எனப்படுகின்ற பகுதி, பிஸ்டனிலே நுனியிலே காணப்படுகின்ற பிளஞ்சர் எனப்படுகின்ற அந்த பகுதி சில வேளைகளிலே பழுதடைந்திருக்கக்கூடும் அல்லது தூசு துணிக்கைகள் காணப்படும். இவற்றை துப்புரவு செய்தோ அல்லது நாங்கள் மசகிடுவதன் மூலமோ, எண்ணெயை பயன்படுத்தி மசகிடுவதன் மூலமோ உராய்வை குறைக்கலாம். அல்லது பிளஞ்சரிலே ஏதாவது பழுது ஏற்படின் புதிய பிளஞ்சரை நாங்கள் அவற்றிற்கு இட்டு மாற்ற வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இந்த ஹேண்டிலை பயன்படுத்தி பிரஷரை வழங்கும் போதும் அல்லது அமுக்கத்தை வழங்கும் போதும் போதிய அளவு அமுக்கம் உள்ளே அமுக்க அறையினுள் உருவாகாது. இதற்கு சில காரணங்கள் காணப்படுகின்றன. முதலாவது காரணமாக நாங்கள் முதலே கூறியது போல் இந்த பிளஞ்சர் தேய்வடைந்து அல்லது சிதைவடைந்திருந்தால் இதனூடாக காற்று வெளியேறி அமுக்கம் இழப்பு ஏற்படும். இரண்டாவதாக மேலே காணப்பட்ட, ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று மேலே காணப்பட்ட இந்த கேஸ்கெட் சிதைவடைந்திருந்தாலும் கூட அதனூடாக வழி வெளியேறி நமக்கு அமுக்க இழப்பு ஏற்படலாம். மூன்றாவதாக அமுக்க அறையின் சுவர், நாங்கள் முன்னர் காட்டியது போல் அமுக்க அறையின் சுவரிலே வெடிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதனூடாகவும் அமுக்க இழப்பு ஏற்படலாம். பொதுவாக இவ்வகையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நெப்செக் ஸ்ப்ரேயரிலே அது அரிது. எனினும் பிளாஸ்டிக் வகையான நெப்செக் ஸ்ப்ரேயரிலே வெடிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இவற்றை விட சில வேளை அந்த ஒன் வே வேல்வ் என்று கூறப்படுகின்ற அந்த வேல்வு பகுதிகளிலே உள்ள அந்த சிறிய போல்ஸ் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருந்தால் அல்லது இருக்க வேண்டிய அந்த இடத்திலிருந்து சிறிதளவு இடம்பெயர்ந்திருந்தாலும் அதனூடாக திரவம் வெளியேறும், அமுக்கமும் வெளியேறும். எனவே நமக்கு தேவையான அமுக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். இதைவிட சில பகுதிகளிலே தூசு துணிக்கைகள் படிவதன் மூலமும் இது ஏற்படுகின்றது. உதாரணமாக பிளஞ்சர் பகுதியிலோ அல்லது ஒன் வே வேல் பகுதிகளிலோ தூசு துணிக்கைகள் படிந்தால் அவற்றில் உள்ள இடைவெளியினூடாக அமுக்கம் வெளியேறக்கூடியதாக இருக்கு. இதைவிட அடுத்ததாக காணப்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த நொசில் அல்லது பீச்சு முனையினூடாக போதியளவான திரவம் வெளியேறாமை. இதற்கு காரணமாக உள்ளே சிறிய தூசி துணிக்கைகள் படிவடைந்திருத்தலை குறிப்பிடலாம்.
இதை கழட்டி பார்க்கும்போது அதில் காணப்படுகின்ற சிறிய துவாரங்களில் இந்த தூசு துணிக்கைகள் படிவடைவதனால் அவற்றினூடாக போதிய அளவு திரவம் வெளியேறாது. அடுத்த பிரச்சனையாக சில வலதுகை இடதுகை பழக்கமுடையவர்கள் இதை பயன்படுத்தும் போது அவர்கள் இந்த கைப்பிடியை மற்ற வளத்துக்கு மாற்றும் போது இதனூடாக கொண்டு செல்வார்கள். இதன் போது இந்த குழாய் அல்லது குழாய் பொருத்தப்பட்டுள்ள இந்த திருகு பழுதற்கான சாத்தியம் உள்ளது. எனவே நீங்கள் மற்ற கைக்கு உங்களது இந்த ஹேண்டிலை மாற்றும் போது அதை இந்த வளமாகத்தான் நாங்கள் சுற்றி எடுக்க வேண்டும். இதே போன்று இந்த பக்கத்திலிருந்து நீங்கள் மற்ற பக்கம் கொண்டு செல்லும் போதும் இந்த பக்கமாகத்தான் நீங்கள் சுற்றி அதை எடுக்க வேண்டும். இதன்போது இந்த குழாய் மற்றும் திருகு சேதமடைவதை தடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த நெப்செக் ஸ்ப்ரேயரை நீங்கள் பயன்படுத்திய பின்னர் அவற்றை கழுவ வேண்டும். உடனடியாகவே கழுவ வேண்டும். அவ்வாறு கழுவாத வீடில் இந்த ரசாயன பதார்த்தங்கள் துருப்பிடித்தலை தூண்டுவதற்கான காரணிகளாக மாறி துருப்பிடித்தலை அதிகரிக்கும். இதன்போது நீங்கள் விவசாய நிலத்திற்கு கொண்டு சென்று இவற்றை பயன்படுத்திய பின்னர் கொண்டு வந்து இவற்றுள்ளே தண்ணீரை விட்டு கழுவி அந்த தண்ணீரை கவனமாக ஒரு பாத்திரத்தினுள் சேகரித்து நீங்கள் கவனமாக அவற்றை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும். ஏனெனில் இந்த ரசாயன பதார்த்தங்கள் நச்சு மிகுந்தவை ஆகும். அடுத்ததாக இங்கே காணப்பட்டுள்ள இந்த நெப்செக் ஸ்ப்ரேயர் 16 லிட்டர் கொள்ளளவை கொண்ட நெப்செக் ஸ்ப்ரேயர் ஆகும். இந்த ஸ்ப்ரேயர் சிலர்களால் 16 லிட்டர் அளவுடைய இந்த மொத்த நிறையை தாங்க முடியாது. எனவே நீங்கள் தேவையான பொழுது உங்களுக்கு குறைவான அளவுடைய திரவத்தை நிரப்பி நீங்கள் பயன்படுத்த முடியும். எனினும் இதன்போது நீங்கள் பல தடவைகள் சென்று இதனுள் நீங்கள் கிருமி நாசினிலேயோ அல்லது ரசாயன பதார்த்தங்களையோ நிரப்ப வேண்டிய தேவை இருக்கு. எனவே அதை தடுக்க வேண்டுமாயின் முற்றாக நிரப்பி பயன்படுத்துவது சிறந்தது. அடுத்ததாக நீங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கும் இந்த பட்டி. இந்த பட்டியை பயன்படுத்தி நாங்கள் இதை முதுகிலே கொழுவிக்கொண்டுதான் இதை நாங்கள் ஸ்ப்ரே செய்வோம் அல்லது கிருமிநாசினிகளை அடிக்க பயன்படுத்துவோம். இதன் பொழுது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களது டைட்டை அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பெல்ட்டே தரப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். தற்போது வரை இரசாயன தெளிப்பான்களை பயன்படுத்தி இரசாயன பதார்த்தங்களை எவ்வாறு தெளிப்பது தொடர்பான பூரண விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்.